வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீடாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ மார்ச் மந்த்துக்கான மந்த்லி கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அது இந்த மார்ச் ஸ்டார்டிங், அதாவது மார்ச் 2 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோவாகவும் இந்த வீடியோ இருக்கும். ரெண்டாவது இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம இதில் கவர் பண்ணுறது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்க்கணும். ரெண்டாவது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸோடு மெர்ஜ் பண்ணி என்எஸ்சியில் தர டேட்டாவில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ இதில் எடுத்துக்கிட்டோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் அப்படின்றது எதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் எவ்வளோ தூரம் மேலே ஏறும் ஆர் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் அப்படின்றது ஒரு வாய்ப்பு, எவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு வாய்ப்பு, எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத இதில் டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ரெண்டாவது, ஒரு ஒன் சைடு மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு, இல்லை அன்னைக்கு கரண்ட் டேயில் ஒன் சைடு மார்க்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்புனா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா கிடச்சிரும் இது மூலயமா. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க, ஒரு பொசிஷன் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு இது கிடச்சிரும். ரெண்டாவது, எவ்வளோ தூரம் கீழே இறங்கும், நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். இதை முழுக்க ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன். இந்த டாபிக்ஸ், நான் சொல்கிற டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல அனலைசிஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் தான், நீங்கள் எடுக்கக்கூடிய ஓன் டிசிஷன்ஸ் தான் அந்த இடத்துல உங்களுடைய ட்ரேடில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லிடுறேன். நாம் கிளாஸஸ் நடத்தும் போதும் இந்த 1 மந்த்தும் சரி, நடத்தி முடித்ததுக்கப்புறம் சரி, மார்க்கெட்டில் இன்றைக்கி இப்படித்தான் போகும், இப்படித்தான் வரும்ன்ற ஒரு சஜஷன் நம்ம லைவ் மார்க்கெட்லேயும் சரி, போஸ்ட் மார்க்கெட்லேயும் சரி நம்ம தரமாட்டோம். முழுக்க நம்ம அங்கே என்ன டேட்டா இருக்குது, அதுக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுன்றத உங்களை லேர்ன் பண்ண வச்சு நீங்களே அதுக்கான டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு டாபிக் ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு எங்கேயுமே நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையுமே சரி, எந்த ஒரு ஃபோரம்லேயும் சரி யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இந்த கால்குலேஷன்ஸ் நீங்கள் எங்கே தேர்ந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை சொல்லித்தர ஒரு சில பேர் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நம்மளதில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல்லையும் கிடைக்காது இந்த ஒரு விஷயம்ன்றது. ரெண்டாவது, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அனாலிசிஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு ஆப்ஷன் பையருக்கும் சரி, ஒரு ஆப்ஷன் செல்லருக்கும் சரி, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அனாலிசிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் ஒரு ப்ரைஸோட ஆப்ஷன் ப்ரீமியத்தோட ஏற்றமும் இறக்கமும் எவ்வளோ வேகமாக இருக்கும், இல்லை ஓவரால் மார்க்கெட்டோட ஏற்றமும் இறக்கமும் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கக்கூடும், இல்லை எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கக்கூடும் அப்படின்றதில் இதுதான் டிசைட் பண்ணுறதே. அதுக்கடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ். இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே நம்மளுக்கு ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி வரும். அப்போ ஸ்ட்ராடல்னால் எப்படி மார்க்கெட் எந்தெந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங்கிள்னால் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருப்பாங்க, ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள். இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது தான் உங்களுக்கு ஹைலி வாலட்டிலிட்டி உள்ள மார்க்கெட். மேலே போவாங்க, திடீர்னு அடுத்து கீழே இறங்குவாங்க, அகெயின் இந்த ஏற்றத்துக்கு மிடில் கொண்டாந்து முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சினாரியோ அமையதில் இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதனுடைய எட்ஜை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 0 to ஹீரோ. அதாவது மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆகிற சமயத்தில் மார்க்கெட் எந்த இடத்துல எக்ஸ்பைரி ஆக வாய்ப்பு, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் ஒரு 0லேருந்து ஹீரோ ஆக போகிறாங்க அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் இந்த 0 to ஹீரோ அனாலிசிஸ். அடுத்து இன்ட்ராடேஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் நம்ம வெபினார்லேயே சொல்லி கொடுத்துருப்போம். ஒன் ஆஃப் த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்ட்ராடே வெபினாரில் சொல்லியிருப்போம். அது தவிர்த்து அடுத்து இன்ட்ராடேயில் நடக்கக்கூடிய, அதாவது ஓப்பன் மார்க்கெட்டில் முந்தைய நாள் க்ளோசிங் டேட்டாவை எடுத்து அடுத்த நாள் ஓப்பன் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வெபினாரில் சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து வர்ற மூவ்மெண்ட் எல்லாமே ஒரு இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியாக கவர் பண்ணி அதையுமே நம்ம இதில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ரெண்டாவது, அதுக்கடுத்து பொசிஷனல் ட்ரேடிங் அனாலிசிஸ். அப்போ அது ஒரு மார்க்கெட் ஒரு 3 to 4 டேஸ் ஒரு கண்டினியூஸாக ஒரு ட்ரெண்டில் இருக்க போகிறாங்க அப்படின்னா அதை நம்ம முன்னக்கூட்டியே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு அனாலிசிஸாக இருக்கும்.
இதற்கடுத்து தான் மிக மிக முக்கியமானது மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ். இப்போ நான் முன்ன சொல்ல எல்லா டாப்பிக்கையும் சேர்த்து எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஹிண்ட்டாக கொடுத்துட்டு நீங்கள் அதிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளதில் எந்த இடத்துல மார்க்கெட் எப்படி சினாரியோவில் ஓப்பன் ஆனால் நம்ம எந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்றத ஓவரால் இந்த லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? இது எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸோடைய டாபிக்ஸ். ஸோ கிளாஸஸ் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே, உங்களுக்கு சாட்டர்டே மற்றும் சண்டே ஈவினிங் வந்து 7 to 9 உங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சண்டேலேயே 2 செஷனும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7 to 9 அப்படின்ற டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு சில நாட்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப சீக்கிரமாக ப்ராஃபிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு இதன் மூலயமா நீங்கள் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மார்க்கெட்டை பார்க்குற உங்களுடைய ஐடியாலஜியே மாறும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இண்டிகேட்டர் பேஸ்லேயோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சார்ட் பேசிஸில், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேசிஸில், இல்லை ஒரு எஸ்எம்சி, ஒரு ஐசிடி. பொதுவாக நீங்கள் இப்போ இதை படிச்சிட்டிங்கனாலே, இதை ஓரளவுக்கு முழுக்க நீங்கள் அனலைசிஸ் பண்ண பழகிட்டிங்கனாலே எஸ்எம்சியில் வர்ற அந்த ஸ்மார்ட் மணி எந்த இடத்துல வருதுன்றதே நீங்கள் முன்னக்கூட்டியே சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்கும். நீங்கள் நான் இது வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணதில் சொல்லிட்டு வரேன். ஸோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு கிளியராக ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். முழுக்க நம்ம இதை வந்து என்எஸ்சியில் கொடுக்குற அந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். வேறு வெளியில் எந்த பெய்டு டேட்டாவுமே நீங்கள் வாங்க தேவையில்லை. என்எஸ்சியில் வர டேட்டாவே மட்டுமே போதும். இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாவே போதும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம பண்ணுறது என்எஸ்சியில். அப்போ என்எஸ்சியில் கொடுக்குற வந்து விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுவும் என்எஸ்சியில் நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தில் பற்றின கொடுக்குற டேட்டாவை தான் நம்ம எடுத்து வச்சு நம்ம அனலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்கு வந்துடலாம். இப்போ இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க வந்து 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸும் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். அடுத்து நேற்றுக்கு நம்ம க்ளோசிங்கில் ஒரு டேட்டா கொடுத்துருந்தோம். அதாவது 22,800 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் நம்மளுக்கு ஏன் கீழே போகலை? மொதல் விஷயம் இது. ஆக்சுவலாக நேற்று க்ளோசிங் ஆன டேபிள் நம்மளுக்கு அப்படியே இருக்காங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தது வந்து 22,800 ஸ்ட்ராடல். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னு. அப்போ நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 154 + 132. இப்போ 22,800 மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 22,668 ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அடுத்து இந்த 154ஐயும் 132ஐயும், அதாவது 800 ஸ்ட்ராடல்ன்றனால அது 2 ஆர்டர் ப்ரீமியம் கூட்டிட்டிங்க அப்படின்னா மைனஸ் பண்ணால் 22,514. ஓகேங்களா? அப்போ 22,514 to 22,618 இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். இது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்படியே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வருவோம். இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு ஓப்பன் ஆன இடம் 22,613 சம்திங் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது எக்ஸாக்டாக நம்மளுடைய 22,668. அதுக்கடுத்து ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டத்துக்கு கீழே ஒரு 4 பாயிண்ட் மேலே வச்சுக்கிறாங்க. இவ்வளவு தான். இதுக்குள்ளே தான் ஓவரால் மார்க்கெட் நடந்திருக்கு. ஏன் ஒரு கேப் டவுன் நடந்த மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே போகலை அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே இந்த 22,800 ஸ்ட்ராடல் பண்ணவங்க வெளியே போக விடலை மார்க்கெட்டை. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அனலைசிஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இதுக்கடுத்து இன்னும் சில காரணிகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இதுக்கு அடுத்து ஒரு விஷயம் வரேன். நேற்றுக்கு நம்ம வெபினாரில் கூட சொல்லியிருந்தோம், நீங்கள் மார்க்கெட்டில் உள்ளே வர்றீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு 1000 ரூபா எனக்கு லாஸ் ஆனால் போதும், இல்லை ஒரு 1500 லாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாது. என்ன சார் எல்லாருமே ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வர சொல்லுவாங்க, கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கான ரீசன் சொல்லிடுறேன். இன்றைக்கி மார்க்கெட் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இது
22,668. இதுக்கு இடையில் நீங்கள் எங்கே எடுத்திருந்தீங்கனாலும் காலோ புட்டோ பை பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஸ்டாப் லாஸ் கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது? மார்க்கெட்டுக்கிட்ட இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட ஒரு எட்ஜை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. எக்ஸாக்ட் ஸ்டாப் லாஸை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணுமே தவிர, நம்ம போய் ஒரு ஸ்டாப் லாஸாக எனக்கு வந்து 1000 லாஸ் ஆனால் போதும், இல்லை 2000 ஸ்டாப் லாஸ் ஆனால் போதும்ன்றதை வைக்கக்கூடாது. அப்போ முழுக்க நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணி இதில் எடுக்கணும்னா, எந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்குதுன்றதை அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் இந்த ஓப்பன் பக்கத்தில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஓப்பன் தான், இங்கே திருப்பி வந்து ஓப்பன்லேயே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுவோ தான் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸாக டிசைட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம இடையில போய் இந்த இடத்துல நான் புட் எடுத்துகிட்டு எனக்கு 1000 போதுனாலும் லாஸ் தான், இங்கே போய் நீங்கள் கால் எடுத்துகிட்டு எனக்கு 1000 போதுனாலும் லாஸ் தான், திருப்பி இந்த இடத்துல வந்து 500க்கு போயிடுவாங்க, 500 உடச்சி போயிடுவாங்க நீங்கள் எடுத்திங்கனாலும் லாஸ் தான். அப்போ மார்க்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமே தவிர, நம்மளாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போனோம்னா அது அந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுறதுக்கு தான் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட மூவை நீங்கள் கவனிக்கணும். கவனித்து அதில் உள்ள டேட்டாஸை எடுத்து, ஏன்னா முழுக்க உங்களுக்கு தெரியுது, ஒரு மார்க்கெட் வந்து என்ன தான் நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பேஸ்டில் தான் மார்க்கெட் வந்து ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நம்ம எந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு பார்த்து தான் டிசைட் பண்ணணும். இதை யாருமே உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லித்தர மாட்டார்கள். இந்த வெறுமனே இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது இப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு, ஒயிட் ரேஞ்சோட டாப்பு, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டா, இதை தாண்டி உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அட்லீஸ்ட் ஒரு டெமோவாவது நீங்கள் தெரியணுமா இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இதுக்கடுத்து இன்றைக்கி க்ளோசிங்கில் என்ன டேட்டா கொடுத்துக்கிறாங்க, ஸோ அதுக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 22,600 புட் ஆப்ஷன், 22,500 புட் ஆப்ஷன் அண்டு 22,600 கால் ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்போ 2 புட் ஆப்ஷனும் ஒரு கால் ஆப்ஷனும் இருக்காங்க. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், மார்க்கெட் 550 முடிஞ்சாலும் 600 ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்றது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஓகேங்களா? 22,553 முடிச்சிருக்காங்க மார்க்கெட், ஆனாலும் 600 புட் ஆப்ஷன் இருக்காங்க. ஓகே, அப்போ 550 முடிச்சிருக்காங்க. மேலே கீழே உள்ள ஒரு எட்ஜ் வந்து 500, அடுத்தடுத்து 600. அப்போ இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 57 அப்படின்னா 22,443 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். 22,600 காலுடைய க்ளோஸ் 109ன்னு எடுத்துக்கிட்டால் 22,709 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 58ன்னு கூட வச்சுக்கலாம். 58 ப்ளஸ் 109ன்னு எடுத்துக்கிட்டால் 166. ஓகேங்களா? 167. அப்போ 167 ரூபா இதில் நீங்கள் மைனஸ் பண்ணணும். 22,500 மைனஸ் பண்ணால் 22,333. ஓகேங்களா? அதுக்கடுத்து அதுலேருந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். 22,600 ப்ளஸ் 167 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 22,767. இதுதான் ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் அண்ட் டாப். இது ஒயிட் ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம். ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட். ஏன்னா அதுதான் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தோட இறக்கத்தையும் ஏற்றத்தையும் தீர்மானிக்குது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்றுக்கு க்ளோசிங்கில் நம்ம இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி காமிச்சிருப்போம். அதிலிருந்து இப்போ எப்படி மாறுபட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே மார்க்கெட் ஏன் கீழே இன்னும் ஃபர்தராக போகலை அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் கொடுக்குற டேட்டாஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து நீங்கள் போய் எந்த சார்ட் பேட்டர்ன்ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா என்ன தான் உங்களுக்கு நியூஸை வச்சு மார்க்கெட் ரன் ஆனாலும், நிஃப்டி 50ல் உள்ள 50 ஸ்டாக்ஸுக்கு உங்களுக்கு மார்க்கெட் மூவ் கொடுத்தாலும், இங்கே இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து முழுக்க ஆப்ஷன் செல்லர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸில் இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 48,500 ஸ்ட்ராடல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ 48,500 காலுடைய க்ளோஸ் அப்படின்னா 447 அப்படின்னா 48,947. அதே மாதிரி 48,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ்னு எடுத்துக்கிட்டால்
48,358. ஓகேங்களா, இதுதான் வந்து ஷார்ட் ரேஞ்ச். அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து அந்த ஆர்டர் ப்ரீமியம் போட்டிங்க அப்படின்னா ஒயிட் ரேஞ்சுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தீர்மானிக்கிறது அப்படின்றது இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அந்த இப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி வந்து உங்களுக்கு கால் சைடு அதிகமாக இருக்காங்க, புட் சைடு கம்மியாக இருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலையும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்போ இறக்கம் அப்படின்றது ஒரு தடைபடுற மாதிரி இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு இன்புட் கிடைக்குது, நான் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுடைய லைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸும் உங்களுடைய வீடியோவை பற்றின உங்களுடைய சஜஷனும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.